இஸ்லாம் என்னவென்று தெரியுமா? ஒரு முஸ்லிம் என்றால் 11 பாடத்தை கட்டாயம் படித்தாக வேண்டும். ஒரு முஸ்லிம் என்றால் 11 பாடத்தை கட்டாயம் படித்தாக வேண்டும். அது என்ன 11 பாடம்? இஸ்லாத்தின் கடமை மொத்தம் 5, ஈமானுடைய காரியம் மொத்தம் 6, 6ம் 5ம் 11. 11 பாடத்தை படிக்காவிட்டால் மறுமையிலே சொர்க்கம் செல்ல முடியுமா? மறுமையிலே சொர்க்கம் செல்ல முடியுமா? இஸ்லாத்தினுடைய தலையாய காரியம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். ஈமானுடைய தலையாய காரியம் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை நம்புவது. இஸ்லாத்தில் முதன்மையானது, ஈமானில் முதன்மையானது அல்லாஹுவை குறித்து படிப்பது. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை படியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இஸ்லாத்தினுடைய முதன்மையான காரியம், ஈமானுடைய முதன்மையான காரியத்தை நம்மில் படித்தவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹுவை குறித்து படிக்காமல் அவனுக்கு உயிரோட்டமாக வணக்க வழிபாடு செய்ய முடியுமா? அல்லாஹுவை குறித்து படிக்காமல் உயிரோட்டமாக பிரார்த்தனை செய்ய முடியுமா? அல்லாஹ் என்பவன் யார் என்று தெரியாமல் உயிரோட்டமாக தௌபா செய்ய முடியுமா? அல்லாஹ் யார் என்று தெரியாமல் அவனை நினைவு கூறுகிற தஸ்பீகையாவது செய்ய முடியுமா? ஆகவேதான் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு மனிதன் இன்றைக்கு பொய்யான சத்தியம் செய்கிறான். அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறான், பொய் சத்தியம் செய்து அடாவடித்தனமான காரியங்களில் ஈடுபடுகிறான். அல்லாஹுவை பற்றி உள்ள அச்சம் இல்லாமல் ஏன் மனிதன் இந்த பூமியில் இறைவன் தடுத்த அநேக காரியங்களை ஏன் செய்கிறான்? அவனை நம்புகிறார்கள், ஆனால் அவனை குறித்து படிக்க தவறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையும் அதுதான். வருடத்திற்கு ஒரு முறை மீலாது விழா மேடையில் ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் நினைவு கூறுகிற ஒரு தூதராகத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிறாரே தவிர அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்ப வாழ்வை குறித்து தெரிந்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்? நம்முடைய தூதர் அல்லவா அவர். அவர் இல்லாமல் இந்த நேர்வழி நமக்கு கிடைத்திருக்குமா? இறுதி தூதர், உன்னதமானவர், மறுமை நாளில் நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவதற்காக வேண்டி பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார் ஒரு பிரார்த்தனையை. நமக்காக வேண்டி பூமியில் வாழும் பொழுது அழுது தொழுதார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், எனது சமுதாயம், எனது சமுதாயம், எனது சமுதாயம் என்று. அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்கள் எத்தனை பேர் யாருக்காவது தெரியுமா? எத்தனை பிள்ளைகள் யாருக்காவது தெரியுமா? எத்தனை வருட காலம் மக்காவில் வாழ்ந்தார்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? மதீனாவில் எத்தனை வருட காலம் வாழ்ந்தார்கள் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுடைய இந்த தீனை இந்த பூமியில் நிலைநாட்டப்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாதுங்க.